நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கவுண்டகொல்லி பகுதியில் யானை தாக்கி இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து கேரள மாநிலம் பத்தேரி செல்லும் சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் வழங்குகிறார். அங்கு தற்போது களத்தில் என்ன நிலவரம் இருக்கிறது ஐயாசாமி? ஜெனிபர், கூடலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பெரும்பாலான கிராம பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் என்பது அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த காட்டு யானைகள் அவ்வப்போது மனிதர்களை தாக்கி உயிரிழப்பு சம்பவங்களும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி அன்று கவுண்டங்கொல்லி பகுதியில் ஒரு இளைஞரை காட்டு யானை தாக்கியது. அவர் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்பொழுது இந்த காட்டு யானைகளை விரட்டுவதற்கான நடவடிக்கை வனத்துறையினர் எடுக்கவில்லை என கூறி கிராம மக்கள் கேரள மாநிலம் செல்லும் பத்தேரி பகுதியில் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுடன் வனத்துறை அலுவலர்களும் மற்றும் காவல்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து இந்த காட்டு யானைகளின் நடமாட்டத்தால் பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் பல இன்னல்களை சந்தித்து வருவதாகவும், குறைந்தபட்சம் மாலை 6 மணிக்கு மேல் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக இந்த காட்டு யானைகள் நடமாடும் பகுதிகளில் புதிதாக அகழிகளை எடுக்க வேண்டும் எனவும், ஏற்கனவே இருக்கும் அகழிகளை தூர்வாரப்பட வேண்டும் எனவும் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இப்பொழுது வனத்துறை அலுவலர்கள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மக்கள் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தற்போது அரசு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பத்தேரி சாலையில் தற்பொழுது இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் ஒரே நோக்கம் என்பது நாள்தோறும் காட்டு யானைகள் அச்சத்திலிருந்து மக்களை வனத்துறை அதிகாரிகள் காக்க வேண்டும் என்றது ஒரே நோக்கத்தோடு தற்போது இருந்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த பத்தேரி சாலையில் ஒன்று கூடி நின்று அதிகாரிகளிடமே இந்த காட்டு யானை சம்பவம் தொடர்பாக தங்களுக்கான உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கூறி வருகின்றனர். ஜெனிபர், நிச்சயமாக ஐயாசாமி, சமீப காலங்களில் அதிகரித்து வரும் மனித வனவிலங்கு மோதலில் தீர்வை காண்பதற்கு அதிகாரிகள் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் என நம்புவோம். விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி.